சபரிமலையில் வரலாறு காணாத கூட்டம் காணப்படுவதால் பக்தர்கள் பல மணி நேரம் காக்க வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாலாஜி, விவரங்கள். அம்ருத், சபரிமலை ஐயப்பன் கோயில எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அலைமோதி வருகிறது. கூட்டம் ஒரு பக்கம் இருந்த போதிலுமே பார்த்தோன்னா மற்றொரு புறம் பக்தர்களுக்கு மனம் நொந்து போ அளவுக்கு பல்வேறு சம்பவங்கள் சபரிமலையில இந்த ஆண்டு தொடர்ந்து நடந்து வருகிறது. கடந்த மண்டல விளக்கு பூஜையின் போது பார்த்தோன்னா பக்தர்களை 36 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து வைத்து பல்வேறு இன்னலுக்கு உள்ளாக்கினார்கள். இதனால பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதானத்துக்கு செல்லாமல் ஐயப்பன் பிறந்த இடமான பந்தளம் அரண்மனைக்கு சென்று தங்கள் இருமுடியை கலட்டி தங்கள் விரதத்தை முடித்து வைத்து ஊர் திரும்பினார்கள். இதனை எடுத்து பார்த்தோன்னா நீதிமன்றமும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து குரல் எழுப்பிய நிலையில கேரள தேவசம் போர்டு அமைச்சர் சபரிமலைக்கு சென்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வைத்தார். தற்போது மீண்டும் அதே போன்ற ஒரு சூழல் சபரிமலையில தற்போது நிலவி வருகிறது. பக்தர்களை மலையேற விடாமல் பல மணி நேரம் தேவையில்லாமல் காத்து வைப்பதாகவும் மேலும் பக்தர்களை ஒரு இடத்தில் மாடு போல குவித்து வைத்து அவர்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து இருக்கு. இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமாக நேற்று ஒரு சம்பவம் சபரிமலையில் நடந்தது. தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த தயானந்த் என்பவர் சபரிமலை 18 படிகள் ஏற முயன்ற போது அவரை காவலர்கள் கடுமையாக தாக்கி அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழல்ல இன்று பார்த்தோன்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ஆண்டவர் மற்றும் சிவா என்ற 2 குருசாமிகள் தலைமையில இன்று ஒரு 55 பேர் சபரிமலைக்கு சென்றாங்க. அவர்கள் பம்பையில் உள்ள கன்னிமூல கணபதி கோயில் அருகே செல்வதற்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய சூழல் உருவாயிருந்தது. மேலும் பார்த்தோன்னா அவர்களே அங்கு பணியில் இருந்த காவலர்கள் கடுமையாக ஆபாசமாக பேசியதாகவும் சபரிமலைக்கு நீங்க எதுக்கு வர்றீங்க, உங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி மனம் உருக திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால மனம் வெறுத்து போன அந்த சாமிகள் அனைவருமே பார்த்தோன்னா பம்பையை விட்டு எரிமேலியில் உள்ள தர்மசாஸ்தா கோவிலுக்கு சென்று தங்கள் இருமுடியை கலட்டி வைத்து விரதத்தை முறித்து ஊர் திரும்பினார்கள். இது குறித்து அந்த குருசாமி ஆண்டவர் பேசும்போது கடந்த 40 ஆண்டுகளா சபரிமலைக்கு வர்றேன், ஆனா இந்த வருஷம் போல தங்களுக்கு எந்த ஆண்டும் இது போன்ற ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றவில்லை. மனம் கோணும் வகையிலையும் மனம் வெறுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை கேரள காவல்துறை ஈடுபட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கிறாரு அம்ருத். இதே போன்ற நிலை தொடர்ந்து சபரிமலையில இந்த ஆண்டு நீடித்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.